அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவதுங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா நிறைய சிறப்புகள குடுத்துருக்கான். அதாவது கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு இப்படி அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க. கண்ணு அப்படி திலாவி விட்டா கண் வந்துரும். கை இல்லாதவங்களுக்கு அப்படி தலைய விட்டா கை வந்துரும். இந்த மாரி நிறைய சிறப்புகள ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா குடுத்துருந்துருக்கான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியா வந்துட்டு ஒரு பயணம் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்றாரு, ஒரு மனிதர் வர்றாரு. "நானும் உங்க கூட வரவா?" "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் என்ன செய்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம போயிட்டு இருக்காங்க. பயணம் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப நிறுத்தம் போகும்போது பசி ஏற்பட்டுது. அப்ப என்ன செய்றாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு விரிப்பு மாரி ஒண்ணு விரிச்சு, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 ரொட்டி கொண்டு போறாங்க. 3 ரொட்டி கொண்டு போகும்போது அந்த மனிதருக்கு என்ன செஞ்சுறாங்க, அந்த மனிதருக்கு 1 குடுக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 1 சாப்பிடுறாங்க. 1 ரொட்டிய வச்சுடுறாங்க. அது இருக்குது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, "நீங்க பார்த்துக்கிருங்க. நான் இந்த போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அப்படி போயிட்டு தேவைகள பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க அந்த ரொட்டி இல்ல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர பார்த்து கேட்குறாங்க, "இந்த ரொட்டிய நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, "இல்ல நான் சாப்பிடல." சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த மனிதரும் போயிட்டு இருக்காங்க. பயணம் ரொம்ப லாங்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சோனே நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஒரு பறவை வந்து வேட்டி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய பேர சொல்லி திருநாமத்த சொல்லி அறுத்து சாப்பிடுறாங்க. அந்த பறவை மறுபடியும் உயிர்ந்து பறந்து போயிருது. அப்பவும் கேட்குறாங்க, "அந்த ரொட்டிய நீ சாப்பிட்டியா?" அப்ப அந்த மனிதன் சொல்றாரு, "இந்த ரொட்டிய நான் சாப்பிடல." நிறைய ஒரு அற்புதத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காமிக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, அந்த ரொட்டிய நீங்க சாப்பிட்டீங்களா?" "இல்ல நான் சாப்பிடலன்ட்டு." கடைசியில என்ன செய்றாங்க, ஒரு மண்ணு மணல் பகுதி இருக்கு. அந்த இடத்துல போய் என்ன செய்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு என்ன செய்றாங்க, மண்ண அப்படியே 3 குமிழா குமிக்கிறாங்க. மண்ண 3 குமிழா குமிச்சு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்ச உடனே அப்படியே தங்கமாயிருது. அந்த மண்ணு வந்து அப்படியே தங்கமாயிருது. உடனே என்ன செய்றாங்க, அந்த அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சோனே அப்படியே தங்கமாயிருது. அப்படியே 3 குமிழாக குமிச்சு அப்படியே வைக்கிறாங்க. 1 எனக்குங்கிறாங்க, 1 உனக்கு, 1 அந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்கல்ல, அந்த ரொட்டி சாப்பிட்டவங்களுக்கு இந்த தங்கம் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த மனிதர் என்ன நினைக்கிறாரு, "ஆஹா! என்னடா ரொட்டி சாப்பிட்டது நம்ம தானே." அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் ஒத்துக்கிறாரு. "அந்த ரொட்டி நான் தான் சாப்பிட்டேன்." அப்படின்னோனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, "இந்த 3யுமே நீ வச்சுக்க." அந்த 3 குமிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த தங்கத்த. அந்த தங்கத்த என்ன செய்றாங்க, 3யுமே நீ எடுத்துக்க. இத முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாமே. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 3யுமே நீ எடுத்துக்க. இந்த தங்க குமிழ நீ தான் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அப்படியே போயிடுறாங்க. பாருங்க அந்த இடத்துல ஒரு 2 பேர் வர்றாங்க. இவரு தங்கத்த அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு 2 பேர் வர்றாங்க. அப்ப 2 பேர் வந்தோனே, "என்னப்பா தங்கம் நீ வச்சிருக்க?" நான் நின்னு போட்டி போடுறாங்க. அப்ப உடனே இவரு பார்க்குறாரு, சரி நம்ம சண்டைலாம் போட வேணாம். இந்த தங்கத்த 3ஆக பிரிச்சு எடுத்துக்கலாம். 3ஆக பிரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அப்ப அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு சொல்றாரு, "நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. நான் அது வரைக்கும் அந்த தங்கத்த நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு நம்ம 3 பேரும் பங்கா அப்படியே போட்டு எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, இவரு என்ன செய்றாரு, சாப்பாடு வாங்க போறாரு. ஒரு ஆளு என்ன செய்றாரு, சாப்பாடு. ஆனா அதுக்காட்டி இந்த மனிதர் என்ன செஞ்சிடுறாரு, என்ன செஞ்சாரு, நம்ம அந்த வர்றவர கொன்றுடலாம். இந்த தங்கத்த நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வர்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவரு என்ன செய்றாரு, இந்த சாப்பாடு வாங்க போனவரு, அந்த அந்த சாப்பாட்டுல என்ன செய்றாரு, விஷத்த கலக்குறாரு. 2 பேரையும் கொன்றுடலாம். 2 பேரையும் கொன்னுட்டு அந்த தங்கத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு பாருங்க, அந்த சாப்பாட்டுல விஷத்த கலக்குறாரு. விஷத்த கலந்த உடனே இவரு என்ன செய்றாரு, ஆனா இவங்களுடைய 2 பேர் பிளான் என்ன செய்றாரு, வந்த உடனே கொன்றுடணும். அந்த சாப்பாடு வாங்க போயிருக்காருல்ல, சாப்பாடு வேங்க போனவர வந்த உடனே கொன்றுடணும். வந்து சாப்பாட கீழ வைக்கிறாரு, வர்றதுக்குள்ள அவங்க என்ன செய்றாங்க, கொன்றுடுறாங்க. வெட்டிடுறாங்க. என்னன்னா ஒரு ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இறந்த உடனே இவங்க 2 பேருக்கும் சரியான பசி. என்ன செஞ்சுடுறாங்க, அந்த சாப்பிட்டுறாங்க. அந்த கொண்டு வந்த சாப்பாட 2 பேரும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே 2 பேருமே இறந்துட்டாங்க. மொத்தம் 3 ஜனாஸா அங்க கிடக்குது. கிடந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியா வர்றாங்க. பார்த்த உடனே பாருங்க 3 பாடி கிடக்குது. அந்த தங்கம் அப்படியே குமிழா இருக்கு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இந்த இந்த மனுஷன் இந்த தங்கத்துக்காக தான் 3 பேரும் இறந்துட்டாங்க. இந்த தங்கத்துக்காக இறந்துட்டாங்க. இப்ப என்ன காரணம்? மனுஷனுக்கு ஆசை என்ன? பேராசை பெரு நஷ்டம்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. பேராசை பெரு நஷ்டம். கடைசியா பாருங்க அந்த தங்கத்த கடைசியில 3 பேருக்குமே இல்லாம, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் உலகம். இந்த உலகத்துக்கு தான் மனுஷன் இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டான். பாருங்க நபிமார்கள் வந்துட்டு இருக்காங்களே, நபிமார்கள் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு கராமத்த குடுத்திருக்கான்.
நபிமார்களுடைய இருந்து வர்ற பேச்சுகள் இருக்குது தெளிவா இருக்கும். அதுக்கு தான் 1,24,000 தூதரும் இங்க வந்தாங்க. இந்த மனிதர்களை பார்த்து கவலைப்பட்டாங்க. ஏன் இந்த மனிதர்களை பார்த்து கவலைப்பட்டாங்கன்னா, மனுஷன் வந்து நஷ்டத்துல போயிடக்கூடாது. அதாவது அறிவாக நம்ம வந்துட்டு இறைவனை வணங்கணும், தெரிஞ்சு வணங்கணும். இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? இறைவனை நீ வணங்கு, தெரிஞ்சு வணங்கு. பாருங்க, நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறோம். ஆனா இறைவனை மட்டும் நம்ம விட்டுடுறோம். அதாவது இறைவன் என்ன சொல்றான்? 7 வானம் 7 பூமியை நான் படைச்சு இவ்வளவுலாம் நான் பராமரிக்கிறேன். கல்லுக்கு இருக்கும் தேரைக்கு நான் ரிசீவ் கொடுக்குறேன், என்ன வணங்குகிறான். பாருங்க, நபிமார்கள் நம்ம ஏன் 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் இறக்கியிருக்கான்? ஏன்? இந்த மனுஷனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மனுஷனை எப்படியாவது கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுருங்கிறதுக்காக தான் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் நம்ம மேல வச்சிருந்த பாசம். அப்ப எப்படி நம்ம குணம் போன போக்குலாம் நம்ம வணங்கக்கூடாது. அதான் அல்லாஹ் தாலா குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், சிந்தி, நீ சிந்திங்கிறான். ஏதாவது நம்ம குணம் போன போக்குல நம்ம கடவுளை வணங்கிட்டு போனா, அப்ப இறைவனை விட்டுட்டு நம்ம மத்தது எப்படி நம்ம வணங்க முடியும்? சாத்தியமா? அதுக்கு தான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சா 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி, நீங்க போய் சொல்லுங்க, நான் மறைஞ்சிருக்கிறேன். எப்படி மறைஞ்சிருக்கேன்? ரெடி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன். மக்கள் என்னிடத்திலே கேட்கட்டும். நான் அவங்களுடைய கையை தூக்குனா நான் வெறுங்கையை அனுப்ப மாட்டேன். அந்த இறைவனை நம்ம பார்த்து நம்ம வணங்கணும். ஏதோ நம்ம மனசுல போன மாதிரி, குணத்துல போன மாதிரி நம்ம வணங்கிட்டு போனா என்ன பெரிய நஷ்டமாயிரு. அப்ப எதுக்கு இவ்வளவு நபிமார்கள் எதுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புனான்? நான் மறைஞ்சிருக்க என்னிடத்திலே கேளுங்க. நான் மனிதனுக்கு நான் சொர்க்கத்தை நான் படைச்சு வச்சிருக்கேன். சொர்க்கம்னா எப்படிங்க? இந்த உலகத்தை விட 100 மடங்குங்க. 100 மடங்கு பெருசு. அந்த சொர்க்கத்துக்கு நம்ம மனுஷன் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும். இந்த வெற்றியோடு போற மார்க்கம் தான் இந்த மார்க்கம். நம்ம என்ன செய்யணும்? இறைவனை வணங்கணும், இறைவன்ட்டே கேட்கணும். எதா இருந்தாலும் இறைவன்ட்டே கொஸ்டின் வைக்கணும். அப்படி கேட்கும்போது இறைவன் மட்டில்லாத மக்களுக்கு மகிழ்ச்சி கொள்றோம். வானவர்கள்லாம் அழைக்கிறான். இந்த மனிதன் என்ன இடத்துல கேட்கிறான் பாரு, இந்த மனுஷன் என்ன இடத்துல கேட்கிறான் பாரு, அல்லாஹ் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்றான். ஏன்டா இறைவன் மனிதனை பாசத்தோட படைச்சிருக்கான். 18,000 படைப்பையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஆனா இந்த மனிதனை மட்டும் அல்லாஹ் தஆலா பாருங்க எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிச்சான். நீ எவ்வளவு பெரிய பாவத்தையும் கொண்டுட்டு வா, என்ன இடத்துல நீ கையேந்து நான் மன்னிச்சிடுறேன். அல்லாஹ் நம்ம மேல பாசங்க, கொஞ்சம் நெஞ்ச பாசம் இல்ல, 70,000 தாயை விட இவ்வளவு மேல நம்ம மேல பாசம் வச்சிருக்கான். ஏன்? இந்த மனுஷனை எப்படியாவது கொண்டு போய் சொர்க்கம்டா எப்படிங்க? அங்க என்ன இருக்குது? அந்த சொர்க்கத்துக்காகத்தாங்க நம்ம வாழணும். இறைவனை வணங்கணும், தெரிஞ்சு வணங்கணும். ஏதோ நம்ம மனம் போன போக்குல கனவு போக்குல அவன் வணங்கிட்டு போனவங்க நஷ்டமாயிடும். அதுக்குத்தான் 1,24,000 நபிமார்களும் வந்தாங்க. அந்த 1,24,000 நபிமார்களும் தாடி வச்சிருந்தாங்க. ஏன்? அல்லாஹ் தாடி வைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். சில பேர்லாம் சொல்றாங்க, தாடியை பார்த்து ஒரு மாதிரியே பேசுறாங்க. தாடியில உள்ள சிறப்பை அல்லாஹ் தஆலா கண்ணுல காமிச்சிட்டான்னு வைங்க, அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய அல்லாஹ் சிறப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணியமான அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கொள்ளிங்க. இறைவனை போய் கையால செய்ய முடியுமாங்க? இறைவனை கையினால செஞ்சு வணங்க முடியுமா? இறைவனுக்கு நமக்கும் எத்தனை 3,500 வருஷங்க. இறைவன் பலசாலி. அவனுடைய அருளை நம்ம பெறணும்னா அவனைட்டே வணங்கணும், அவன்கிட்டே கேட்கணும். அப்படி கேட்கும்போது இறைவன் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்றான். வானவர்கள்லாம் கூப்பிட்டு என்ன அடியா என்ன இடத்துல கேட்கிறானே, நான் இவனுக்காக நான் சொர்க்கத்தை வச்சிருக்கேங்க. அதுலயும் சொர்க்கத்தில் இருக்கிற பெண்களுடைய அழகை வர்ணிக்க முடியாது. அவங்களோட அந்த சொர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் கடல்ல அப்படி ஒரு எச்ச துப்புனா போதும், கடல் கண்டு அப்படியே கடலை அப்படியே கல்கண்டாய். அப்படியாப்பட்ட சொர்க்கத்தில் உள்ள பெண்களை படைச்சு வச்சிருக்கான் பாருங்க அந்த மனுஷனுக்காக. நம்ம அவன இடத்துல கேட்கணும். இந்த மார்க்கம் அழகான மார்க்கம். 2வது 1,24,000 நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்து போயிட்டாங்க. வந்தவங்களும் என்ன சொன்னாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லான்னு நீங்க சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லுங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. அப்படியாப்பட்ட அந்த இறைவனை நம்ம வணங்கணும், தெரிஞ்சு வணங்கணும். ஏதோ அறியாமையில நம்ம வணங்கிட்டு போயிட்டோன்னு வைங்க, கை சேதமாயிரும். இந்த உலகத்துல என்னதான் இருந்தாலும் மரணம் ஒரு நாளைக்கு வந்தே தீரும். எப்படி நமக்கு இறப்பு, அதாவது நம்ம பிறக்கிறோமோ அதே மாதிரி இறப்பும் நிச்சயம். இந்த வாழ்றது கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம அழகா நம்முடைய அறிவு, அல்லாஹ் அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அறிவை யூஸ் பண்ணு. நீ அறிவை பயன்படுத்து, மனசை பயன்படுத்தாத, அறிவை யூஸ் பண்ணு. அதாவது அறிவு உனக்கு வந்துகிட்டு அறிவை யூஸ் பண்ணு. மனசு போன போக்குலயே நம்ம விட்டுறக்கூடாது. மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி, விட்டுலாங்க பாருங்க, அது போல போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? மனசை கட்டுப்படுத்து. அதாவது தனித்திரு, விழுத்திரு, பசித்திரு. இந்த மார்க்கமே ஒரு மூலிகையா நமக்கு கொடுத்த இறைவன் கொடுத்தது ஒரு அழகான ஒரு கிஃப்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கான். இந்த மார்க்கத்தை நம்ம அழகான முறையில என்ன செய்யணும்? இறைவனை தெரிஞ்சு வணங்கணும்.
அந்த அல்லாவை என்ன செய்யணும்? தெரிஞ்சு நீங்க வணங்கிட்டீங்க. அல்லாஹ் பேரும்பம் கொள்றான். உங்களுக்கு சொர்க்கம் நாளைக்கு அரசுல அல்லாஹ் அரசு பக்கத்துல வச்சுக்குவான் அல்லாஹ். இன்னும் அடியான் என்னிடத்துல கேட்பான். அவன் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் என்னிடத்துல கேட்கிறான்னு சொல்லி அல்லாஹ் மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு வானவர்கிட்ட எல்லாம் சொல்றான். பெருமையாக அல்லாஹ் சொல்றான். ஏட்டா வானவர்களை இந்த மனிதனை படைக்கவானங்கும் போது அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அப்படியாப்பட்ட அல்லாவை நம்ம தெரிஞ்சு அழகான முறையில நீங்க வணங்கணும். நம்ம சொர்க்கத்துல எல்லாரும் நிரந்தரமாக இருக்கணும். யாருமே நரகத்துல போயிடக்கூடாதுன்னு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கவலைப்பட்டாங்க. இந்த மனுஷன் வந்து நரகத்துல போய் நரகம்டா எப்படியாப்பட்ட நரகம்? இந்த நரகம் நினைச்சீங்களா? அதாவது சாதாரண ஒரு ஜெயில்ல போட்டாங்க 20 வருஷம் 30 வருஷத்துல வந்துருவாங்க. ஆனா அந்த நரகம் இருக்குத கோடான கோடி வருஷம் நரகத்துல இருக்கும். அதுக்கு தான் 1,24,000 நபிமார்களும் அழுதாங்க. ஏன்டா அல்லாஹ் தஆலா கண்ணிலே காமிச்சிட்டான். நரகம் சொர்க்கங்கிறத கண்ணுல காமிச்சிட்டான். அதனால இந்த வாழ்க்கை சும்மா கம்மியான வாழ்க்கை. நம்ம மனம் போன வாழ்ந்துட்டு போயிட்டோன்னு வைங்க, பெரிய நஷ்டமாயிரும். பெரிய நஷ்டம். அதுக்கு தான் 1,24,000 நபிமார்களும் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்கன்றாங்க. அந்த இறைவன்ட்டு நம்ம கேட்கணும். இன்னைக்கு பாருங்க, கவலையான விஷயம், மனம் போன போக்குல எல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. அவங்களுடைய அதாவது இன்னைக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டா போனா கடவுள், மரத்த கடவுள் இப்படியா செய்வாங்க? இறைவனை பார்த்து வணங்குங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிடும். சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்காகத்தான் இறைவன் என்ன செய்யறான்? அந்த உலகத்துக்கு நம்ம வந்தது கொஞ்சம் கால வாழ்க்கை, நம்ம வாழ்றது 90 நிமிஷம் வாழ்க்கை. இறைவனை வணங்குங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.